ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? தெரியலையே, முகத்தை பார்த்தா அப்படி தெரியலீங்களே. ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய கன்னியாகுமரி கிறிஸ்துவ சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தலைமை பொதுர் ஐயாவுக்கும், நம்முடைய ஜோனல் பாஸ்டர் ஐயாவுக்கும், நம்முடைய சபை பொதுர் ஐயாவுக்கும் நம்முடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இதில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். இன்னைக்கு உள்ள இந்த ராப்சடி வைத்து நம்ம செய்தியும் நாம் தியானிப்போம். உங்களிடம் இயேசு இருந்தால் உங்களிடம் ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த டைட்டிலை பாருங்க, உங்களிடம் இயேசு இருந்தால் உங்களிடம் ஜீவன் உண்டு. அது ஆதார வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது வாசகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். சவுண்டா வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஆமென். பாருங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரன் யார்? இதில் பாருங்க, 2 பிரிவாக வருது. தேவன் வருது, நித்திய ஜீவன் வருது, மறுபடியும் அந்த ஜீவன் வருது, அவருடைய குமாரனில் வருது, இருக்கிறார் என்பதே அந்த சாட்சியாம். விட்னஸ் கொடுக்குறாங்க, அந்த சாட்சியாம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா இல்லாமல் குமாரன் இல்லை, குமாரன் இல்லாமல் பரிசுத்த ஆவி இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் அந்த சாட்சி. அப்போ உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் இப்படி தான் சொல்கிறார், உங்களிடம் இயேசு இருந்தால் உங்களிடம் ஜீவன் உண்டு. அப்போ ஏசப்பா என்கிட்ட இல்லாதனால தான் பிரச்சனை, கடன் பிரச்சனை, மாமியார் மருமக அடி சண்டை, கொலா சண்டை, இந்த சண்டை அந்த சண்டை, எவ்வளோ சண்டைகள் காணப்படுகிறது. இயேசு ஒருவர்கிட்ட இருந்தால் நித்திய ஜீவன் உண்டு சொல்லி இன்னைக்கு நமக்கு தலைமை போதர் ஐயா சொல்லியிருக்கார், பாஸ்டர் கிறிஸ். ஹல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட என்கிட்ட ஏசப்பா இருந்தா நெகட்டிவான எண்ணம் வருமா? நம்ம எல்லாமே மாம்சத்தில் பிறந்த மனுஷர்கள் தான். ஆனாலும் இங்கே நம்ம சத்தியத்தின்படி சத்திய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக நம்முடைய பேச்சுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நற்கிரியைகள் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. சவுண்டே வரல, என்னப்பா இவர் வேற என்ன பேசுவார் பார்த்தா என்னென்னமோ சொல்றாரு. ஹல்லேலூயா. என்னென்னமோ சொல்ல, தேவனுடைய வார்த்தையை தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இதை பாருங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு நிகழ்கால யதார்த்தத்தை வெளிப்படுத்துவதாகும். நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லி 3 பிரிவாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறது பிரசன்ட் டென்ஸ், இப்போ இருக்கிற காலம். பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த காலம். ஹல்லேலூயா. ஃபியூச்சர் டென்ஸ்னா வருங்காலத்தை குறித்து. இப்போ நீங்களும் நானும் எந்த காலத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டு புலம்பிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம்? உங்களை என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், உங்களை மட்டும் நான் சொல்லலை. ஏன்பா தம்பி உன்னை மட்டும் நீ சொல்லிட்டு போகலாமே, எங்களை ஏன் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு, தேவனுடைய சீஷர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அதிகமாக தெரிஞ்சவர் முன்னாடி பைபிள் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஆர்டினேஷன்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தால் பாஸ்டர்ஸ், பிஷப், ஒரு பிரிவாக லே பாஸ்டர், எதுவுமே லே பாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், என்ன தேவன் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏதோ உணர்த்துகிறார் தேவன். இன்னைக்கு அநேக என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமா, பிடி, அது பிஹெச்டி முடிச்சாதான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அஃப்கோர்ஸ் செய்யலாம். ஆவிக்குரிய ரீதியாக தேவனுக்கு உண்மையாக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது கண்டுபிடி எளிதான காரியம்தான். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம உதாரணமாக பைபிளில் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் என்ன பிஹெச்டியாக முடிச்சாரு? சாதாரண ஒரு மீனவர் தான், சாதாரண ஒரு வலையை போய் அலசி கொண்டு தான் இருந்தார். ஆனால் தேவன் அவர்கிட்ட தான் போறாரு, தன்னுடைய முதல் சீசனாக தெரிந்து கொள்ளுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவை, தூய பேதுருவை, த செயின்ட் பீட்டர் சொல்லி பார்க்க முடியும். அவரே தான் 3 தடவை மறுதளிச்சாரு. அவரை பார்த்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா 3 தடவை கேட்குறாரு. ஏன் ஆண்டவரே அத்தனை தடவை கேட்குறீங்க? நான் இப்போ ஃபெதலிஸ் பிரதரை பார்த்துட்டு, விஜய் பிரதரை பார்த்துட்டு, அண்ணா நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு 1 தடவை கேட்குறேன். ஆமாம் தம்பி நல்லா இருக்கு. மறுபடியும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா தான் இருக்கு தம்பி. 3வது அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? என்னப்பா 2 தடவை நல்லா தான் இருக்கு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு?
அல்லேலூயா. அதே மதம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், என்னுடைய அறிவுக்கு நான் சொல்றேன். அப்போ தேவனும் அதே மாதிரி தான் கேட்கிறாரு. அதை காட்டிலும் பரம அழைப்பு, அல்லேலூயா, டிவைன் காலிங், டிவைன்ஸ் காலிங், பரம அழைப்பு, தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்புக்கு உகந்தவனாக நீ இருப்பையா, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பையா பேதுரு சொல்லி கேட்கிறார். அப்போ நான் மேய்ப்பேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன், உங்க பின்னாடியே நான் வருவேன். அவர் தான் 3 தடவை மறுதளிச்சாரு. அல்லேலூயா, 3 தடவை மறுதளிச்சாரு. ஐயோ அவனை அறியேன், அவனை அறிவே இல்லை. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து அறியேன்னு கூட சொல்லலாம். உங்க சொந்தக்காரங்க வந்தக்காரங்க, பெத்த புள்ள, மருமகள், பேரப்பிள்ளை எல்லாரும் சொல்லலாம், இவரை நான் அறியவே இல்லை. காசு பணம் சக்கரை எல்லாம் இருக்கும்போது அறிஞ்சேன், இப்போ எல்லாம் போய் எல்லாம் குட்டி போய். அப்போ இப்போ தேவன் என்ன சொல்றாரு, மனுஷங்க என்ன சொல்றாங்க, சொந்த பந்தங்க என்ன சொல்றாங்க, உற்றார் உறவினர்கள் என்ன சொன்னீங்க, அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வந்து அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அவங்க நம்ம சபிக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். அதை தேவன் சொல்ற ஒரு வசனத்துல பார்க்க முடியும். அந்த அதிகாரம் ஞாபகம் வரல. உன் சத்துருக்கு கூட நீ ஒரு தண்ணீர் அவன் கேட்டு நீ ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது சத்துருக்கு கூட தேவன் நேசிக்க சொல்றார். இப்போ உங்ககிட்ட சண்டை பிரச்சனை அடித்தடி எல்லாம் போட்டிருப்பாங்க. திடீர்னு உங்க ரோட்டு வழியா வீட்டு வழியா வரும்போது அவனுக்கு தாகம் எடுக்குதோ இல்லையோ, உங்க வீட்டான சும்மா அப்படியே வந்து போலான்னு வரான்னு வச்சுங்க, வந்து தண்ணி கேட்குறாங்க. அப்படிங்க என்ன அப்படி இப்படி சொன்னா, அந்த காலத்தில் அவங்க கிட்ட இவங்க கிட்ட என்னென்னமோ சொன்னா, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. இப்போ வந்து தண்ணி கேட்குறேன், இவனுக்கு தண்ணி தரக்கூடாது, வேற என்ன தான் தரணும்னு சொல்லி பிசாசு கொண்டு வருவான். புரிஞ்சுதுங்களா? ஆனால் உன் சத்துரு கூட நேசின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவனை பேதுரு பார்த்து சொல்றார், இப்படி ஆடுகளை மேய்ப்பாயா பேதுரு. அந்த அகாப்பே லவ் நம்ம பாஸ்டரையா கூட சொல்ல அடிக்கடி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அன்பு, என்னுடைய ஜீவனை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிற அன்பு ஒருவர்கிட்ட இருக்கும் பொழுது, அப்பதான் உங்களுடைய நேசம் இருந்தால் உங்களுடைய ஜீவன் உண்டு. அப்ப ஜீவன் இருக்கும், நித்திய ஜீவன். அப்பதான் நம்ம பெற முடியும். பூரண புருஷன் அப்பதான் நம்ம நேராக போக முடியும். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:11. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் என்னென்ன இருக்கு பாருங்க. அவருடைய ஜீவன் மகிமை, நீதி, ஞானம், ஆளுகை மற்றும் கிருபை ஆகிய உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தப்பட்டு திரையிடப்படுகின்றன. நீங்க தான் அதை நீங்க என்ன சொல்றது, வெளிச்சம் வீசுறீங்க. உங்களுக்குள்ள இருந்து நீங்களே ஒரு சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லி பார்க்க முடியும். அவங்க சுவிசேஷகர், அவங்க சுவிசேஷகர் தான். இப்போ நீங்களும் உங்களையும் என்னையும் பார்த்தா தேவன் சுவிசேஷகராக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவனுடைய உடன்படிக்கையாகி இந்த மன்னாவை ஜீவனுள்ள வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஒரு ரதமாக, சுவிசேஷ ரதமாக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரதமா வைத்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்வை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, எதிர்காலத்தை பார்த்து, நிகழ்காலத்தை பார்த்து, கடந்த காலம், வருங்காலம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம புலம்பிக் கொண்டே தான் இருக்கிறோம். நான் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், நான் மட்டும் ஒழுங்கு கிடையாது. அல்லேலூயா. நானும் மனுஷன் தானங்க. எரேமியா, எலிசா தீர்க்கதரிசி புலம்புறாரு, ஜீவனையே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வல்லமையா ஊழியம் செஞ்சவர், கேரி காற்றுகளை போய் படுத்துக்கொண்டு என் ஜீவனையே விட்டுறேன். அப்போ இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்ட், ஏன் நான் வாழணும் அப்படி போயிடலாமே. தேவன் அதற்கும் இதுக்கும் உங்களை அழைக்கவில்லை. ஜீவனை, அதாவது நம்முடைய ஆத்மாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கே எல்லா அதிகாரம் உண்டு. அவரே கொள்ளுகிறவரும் அவரே உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான். உங்களிடம் இயேசு இருந்தால், இஃப் யூ ஹேவ் கிரைஸ்ட் யூ வில் ஹேவ் எ இட்டர்னல் லைஃப். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு இருந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இது உண்மையானது சொல்லி தேவ வார்த்தை. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே சொல்றாங்க. தேவனை அறிந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்களே. நேற்றைய தினத்தில் ஒரு சில நபரை என்னால் சந்திக்க முடிந்தது. அவங்க பேர் என்னால் சொல்ல விருப்பப்படவே இல்லை. சொன்னாங்க அது அப்படி இப்படியே பரவி போயிடும். பேர் வந்து தேவனுக்குள்ள இருக்கிற ஏசப்பா பேர் தான். சரி, அவருடைய பேர் தான், அவர் பேரை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் மீது ஒரு பற்றுதல் இல்லை. புரியுதுங்களா? நான் வந்து பெரியார் இயக்கம், இந்த இயக்கம், அந்த இயக்கம், நான் இதில் இருக்கேன், அதில் இருக்கேன், எதில் ஒன்றாலும் இருந்தாலும் கடைசி நேரத்தில் பரலோக ராஜ்யத்தில் எந்த இயக்கத்தை கொண்டு போக முடியும்? நீங்களும் நானும். எல்லா இயக்கங்களும் உலகத்தில் இருக்கிறது. சக்கரம் உண்டாக்க எல்லா இயக்கத்தையும் நம்ம உண்டாக்கலாம்.
நான் கூட ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணலாம், நீங்களும் ஒரு இயக்கத்தை உண்டு பண்ண, நீங்களும் ஒரு தலைவனாக மாறலாம், தலைவியாக மாறலாம். உலகத்தில் இருக்கிறவர்களே அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களை எண்ணி பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் தலைவர்கள். அல்லேலூயா. உலகத்தை ஆள்கின்ற தலைவர்கள், ஆண்டு கொண்டு இருக்கின்ற தலைவர்கள், ஆளப்போகின்ற தலைவர்கள். யோசேப்பை பாருங்க, எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்று போட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே பொட்ட கணக்கில் தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் தான். உங்ககிட்ட நான் எதுவும் மாய்மானம் தான் நம்ம பண்ண முடியாது. புரியுதுங்களா? அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது அப்படிதான் வரும் தூக்கம். வசனத்தை கேட்கும்போது பிசாசு அப்படியே கொண்டு வருவான். உங்களை குறை சொல்றேன், சாரி. இப்போ எகிப்து தேசத்துல அடிமையாக விற்கப்பட்டவன் அதே எகிப்து தேசத்தில் அதிபதியாக தேவன் மாற்றினார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில காரியத்துல, வேலையில, குடும்பத்துல, ஊழியத்துல, எல்லாவற்றிலும் நான் என்னை சேர்த்து தான் நான் சொல்றேன், கொஞ்சத்துல உண்மையா நம்ம இருக்கும் பொழுது அநேகத்துல தேவன் அதிகாரியாக வைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க சாதாரண வேலை தான் செய்வீங்க, சபையா இருக்கலாம், வெளியே இருக்கலாம், எந்த கடவுனாலும் வச்சிருக்கலாம். அதுல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது தேவன் பார்ப்பார். ஒருவேளை நம்ம ஊழியத்தில் தான் உண்மையா இருக்கணுமோ, எல்லாவற்றிலும் எங்க போனாலும் பேசுற பேச்சுல, பார்வையில, இப்போ நான் இந்த பிரதருக்கு முன்னாடி ஒன்று நான் பேசுவேன், பின்னாடி போயிட்டு இந்த பிரதர் இப்படி ஆகும் அப்படி ஆகும் சொன்னா தேவனுடைய பார்வைக்கு நல்லதா? இரண்டகம் பண்ணுதலும் கலகம் பண்ணுதலும் பில்லி சுனித்து ஏதுவா இருக்குது வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. முன்னாடி ஒன்று நான் ஒன்று பேசிட்டு உங்களுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு இந்த சிஸ்டர் அப்படி ஆகும் பாத்தியா, நல்லா தங்கம்லாம் கொண்டு வந்தாங்க, எப்படிதான் வாங்கினாலே தெரியல, எங்கன்னா அடிச்சுட்டு வந்திருப்பா போல. இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் என் காதில். உண்மையாக தேவ சமூகத்துலேருந்து நான் சொல்கிறேன். அவங்க எதுவுமே கொடுத்தேருக்க மாட்டாங்க, 1% கூட உதவியே செய்திருக்க மாட்டாங்க. பொறாமை, என்வி, இங்கிலீஷில் என்வின்னு சொல்லி இருக்கு. பொறாமை, பொறாமை என்றால் எலும்புரிக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அவன் உருக்கியே சேர்த்துருவான். உங்களுடைய வளர்ச்சியும் என்னுடைய வளர்ச்சியும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியே பார்த்து அவன் அழிஞ்சே போயிடுவான். அல்லேலூயா. நான் யாரை பார்த்து சொல்றேன்? உங்களுக்கு விரோதமாக எழுப்புற சாத்தானை பார்த்து சொல்றேன். அன்னைக்கு பாஸ்டரையா சொன்னார், சத்துரு என்று சொல்லி சொல்லாத, உனக்கு விரோதமாக எழுப்புகிற அந்த பிசாசு தான் சத்துரு. மனுஷனை பார்த்து சத்துருன்னு சொல்லாத. எல்லார் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய தேவதாசன் தாவீது சொல்றாரு, கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மீது என்னுடைய கை போடுவது எப்படி? உங்களுக்கு தெரியும் யாரு? சவுல் ராஜா, ஜனங்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் ராஜாவை பார்த்து அவருக்கு பயந்து இவர் ஓடுகிறார். தன்னுடைய அப்சலோம் குமார் தன்னுடைய சொந்த மகனுக்கு பயந்து ஓடுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்படி இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த மகளுக்கு மகனுக்கு பயந்து வாழ்கிற பெற்றோர்கள் உண்டு, தெரியுங்களா? ஐயோ, சொத்துக்காக எதனா பாயாசத்துல கலக்கிடுவான் போல. இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இதுதான் மாமிசீக உலகம், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல கடைசி காலத்துல அவனுடைய பிசாசுடைய காலம் மிகவும் ஷார்ட் டைம் இருக்கிறதுனால அவன் யாரெல்லாம் விழுங்கணுமோ விசேஷ விதமா சபையை தான் அவன் குறி வைக்கிறான், குடும்பத்தை தான் குறி வைக்கிறான். இப்போ நான் பேசிட்டு போயிடறேன்னா அவன் சும்மா இருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? என் குடும்பத்தை தான் நுழைய பார்ப்பான். எப்படியாவது என் மண்டாட்டிங்க எனக்கு தான் ஆப்ப கொண்டு வருவான். அல்லேலூயா. கொஞ்சம் சென்னை வாசல் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இங்க நான் பேசிட்டு நான் போறேன், நீ அப்படி இப்படி சொல்றியாடா, நீ ஒழுங்கா இருப்பியான்னு சொல்லி எனக்கு சோதனை கொடுக்க வருவான். அதுதான் பிசாசு. நான் வார்த்தையை கொண்டு அந்நிய பாஷை பேசி ரகசிய பாஷை என்னை நான் காத்துக்கொள்ளணும், என்னுடைய அழைப்பை நான் காத்துக்கொள்ளணும், என்னுடைய பார்வையை நான் காத்துக்கொள்ளணும், என்னுடைய உணர்வுகளை நான் காத்துக்கொள்ளணும், என்னுடைய நற்கிரியைகளை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் உங்களை என்னை பார்த்தா சொல்லுங்க, உங்களிடம் இயேசு இருந்தால் உங்களிடம் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எசேக்கியேல் அதிகாரத்துல பிரதர்ஸ்லாம் பிரேயர் பண்ணும்போது சொல்லுவாங்க, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 47 அந்த அதிகாரத்தில் சம்பவிப்பது என்னதென்றால், இந்த நதி போகிற இடமெங்கும் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி தான் அந்த ஜீவ நதி. அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தேவனாய் கர்த்தர் போய் அந்த கிணத்துல உட்காந்து அவர் பேசும் பொழுது அவர் சொல்றாரு, எல்லா வெளிப்பாடும் சொல்லிட்டாரு. உனக்கு இத்தனை பேர் அத்தனை பேர் நீ என்னென்ன பண்ண ஏற்று சென்று புட்டு வச்சுட்டாரு. அந்த அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. ஓ, இவர் தான் தீர்க்கதரிசியோ சொல்லி ஊர் ஃபுல்லா சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு அபிஷேகத்தையும் வரங்களையும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் பெற்ற நீங்களும் நானும் தேவனுக்கு என்று ஒரு ஆத்மாவாவது நம்ம ஆதாயப்படுத்தணுமா?
நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேங்க. நான் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தி இருக்கேன், ஆனா அந்த ஆத்மா சபைக்கு வந்ததில்லை. நம்ம சபை எத்தனோ முறை நான் கூப்பிட்டு இருக்கேன், வாங்க வாங்க வாங்கன்னு. ஆன்லைன் ப்ரேயர்லாம் வந்திருக்கிறாங்க, இப்பயும் குரூப்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆத்மா சபைக்கு வர முடியவில்லை. ஏனென்றால் அது என்ன ரீசன் நம்ம சொல்ல முடியாது. ஒரு புரியுதுங்களா? ஒரு ஆத்மா வெளியேற பெற்றது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாய் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நீதிமான்களை அல்ல, பாவிகளையே தேவன் நேசிக்கிறார் சொல்லுது. அது உதாரணமாக நாம் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் நான் பண்ணாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? இதெல்லாம் செய்தாதான் தேவன் என்னை நேசிப்பாரா? இதெல்லாம் நான் பண்ணாதான் ஊழியம் என்று சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது எதனா ஒரு பாவம் செய்தா, எதனா ஒரு பேசினா பார்த்தாக்கா பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, கல்லுக்கு கல்லு, அவை எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார். தேவனுடைய தாசனாய் மோசேயின் இடத்துல தேவன் சீனாய் மலையில 40 நாள் அவர் ஜெபித்து அழுது புரண்டு கொண்டு அவர் தேவன் பாதத்தில் கேட்கும் பொழுது, இந்த ஜனத்தனை என்னதான் செய்வேன் சொல்லி கேட்கும் பொழுது கற்பனைகள் அவருடைய கரத்தினாலே எழுதி கொடுத்தார். சட்ட திட்டங்கள் வந்தது. சட்ட திட்டங்கள் வந்த உடனே பாவங்கள் மிகவும் பெருகிற்று. அதுக்கு நம்ம உதாரணம் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிறத சொல்ல முடியும். சிக்னல் ரூல்ஸு, டிராஃபிக் ரூல்ஸு, எல்லா ரூல்ஸும் இருக்குது. எல்லா ரூல்ஸும் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுறோமா? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸ்பீட் லிமிட் கரெக்டாக போகிறோமா? சீட் பெல்ட் போடுறோமா? உலகத்துக்குரிய சட்டத்திட்டங்கள், தேவனுக்குரிய சட்டத்திட்டங்களை மதிக்காதவர்கள் நாம் இந்த உலகத்துக்குரிய சட்டத்திட்டங்களை நாம் மதிக்கவே மாட்டோம். வீட்டுக்குள்ள அடங்காத நாம் வெளியே அடங்க மாட்டோம். வீட்டுக்குள்ள நம்ம ஜெபிக்காதவர்கள் வெளியே ஜெபிக்க மாட்டோம். வீட்டில் இருந்து முழங்கால் பண்ணிட்டு வேதம் வாசிக்காதவர்கள் வெளியே வந்தாலும் அதே பழக்கம் தான். வீட்டுக்குள்ள இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய கணவனுக்காகவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காகவும் நம்முடைய சபை போதகருக்காகவும் சபை பிள்ளைகளுக்காகவும் சபை ஊழியத்துக்காகவும் ஜெபிக்காதவர்கள் வேற எதுக்குமே ஜெபிக்கவும் முடியாது. அல்லேலூயா. வேத வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டு. ஆமென். நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் போது இந்த ஜீவனை பெற்றுவிட முடியாது. பாருங்க, இதுல சொல்றாரு அழகா, அது கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அருளப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமையால் வாழப்படும் தேவனுடைய ஜீவனும் சுபாவமே ஆகும். அப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள, அதாவது என்ன சொல்ல வரும்னா, இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கு, நான் ஒன்றும் ஒழுங்கு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? என்னை பார்க்கும்போது நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. கேட்குறேன், நான் சொல்கிறேன், என்னுடைய ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிமா தெரியுது? நல்ல பையன் மாதிரி தெரியுதா, கெட்ட பையன் மாதிரி தெரியுதா? நல்ல பையன் மாதிரி தானே? சரி, அப்படியே இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் தான் நல்லவர். நம்ம செய்த காரியங்கள் எதையும் நான் சொல்லி நம்மளை பூசடிக்க விருப்பப்படலை. தேவன் ஒருவரே பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் பாவிகள் தான், யாரும் நல்லவர்கள், எல்லாரும் விழுந்தவர்கள் தான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் போவோம் என்கிற நம்பிக்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் இதெல்லாம் பேசிட்டேன், பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன், நினைச்சு கொண்டிருக்கிறேன், நானும் பரலோகத்துக்கு போனேன், நான் ஒரு பாவி சொன்னீங்க, இருக்கிற ஆவியும் போயிடும். புரியுதுங்களா? நீங்களே உங்களை அதான் அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த ஒரு தாழ்வு, என்ன அவங்க இப்படி பேசியிருப்பாங்களோ, இப்படி நினைச்சிருப்பாங்களோ, ஐயோ என்னதான் சொல்றாங்களோ, என்ன பார்த்து தான் கையை காட்டுறாங்களோ, காத்துல வெளியே துணி பறப்ப அதை பார்த்து ஆவின்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு, கயிறை பார்த்து பாம்புன்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை உலகத்தில் இருக்கின்ற காரியத்தை ஜெயிக்கவும் மனுஷனுக்குரிய ஞானத்தை அறிவை மேற்கொள்ளவும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லாமல், அவருடைய கைட்னஸ் இல்லாமல் நாம் எதுவுமே பண்ணவே முடியாது. அதே தான் நம்ம பாசறையா சொல்லுவோம், அடிக்கடி ஏசப்பாவை தான் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள். நான் என்னையை சேர்த்து தான் சொல்கிறேன், இவ்வளோ மட்டும் என்னையை சேர்த்து அந்த வார்த்தை எனக்கும் தான். தேவனுடைய வசனமான இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், முதலாவது போதிக்கின்றவர்களை வெட்டும், பின்னாடி கேட்கிறவர்களை வெட்டும். அல்லேலூயா. மேய்ப்பனை வெட்டுவே ஆடுகளை சிதறடிப்பே சொல்றாரு. ஆடுகளை சிதறடிப்பாரா, மேய்ப்பனை ஒரே வெட்டான். வசனம் சொல்லுது. அப்ப எப்படிலாம் ஊழியர்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது நீங்க பாத்துங்க. தவறு செய்கிற சிறு பிள்ளைகளுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. வெளிப்படுத்த விசேஷத்துல
சிறியவர்களாகியவர்களை கண்டேன்னு சொல்லி திவ்ய வாசகன் யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் கூட பாருங்க, நீங்கள் பரலோகத்துக்கு சொல்லும்போது இந்த ஜீவனை பெற்றுவிட முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் நமது தொடக்க வேத பகுதியில் இது ஒரு தற்கால உண்மையாக கூறுகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதை பின்னர் 12ஆம் வசனத்துல தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் இது முழுமையானது. இதுல வேற எந்த வழியிலும் உங்களால் நித்திய ஜீவனை பெறவே முடியாது. தேவனுடைய சமூகத்துல வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, மீண்டுமாக அவர் என்னென்ன காரியங்களை செய்தார் சொல்லி உங்களுக்கு தெரியும். அதனால சுட்டி காட்ட நான் விருப்பப்படலை. சங்கீதம் 54 அதிகாரத்தை படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பாவத்தை செஞ்சாரு. பாவத்தை செய்துவிட்டு பாவத்திலே அவர் மூழ்கி கிடக்கல, தேவ பாதத்தில் விழுந்துடுறாரு. ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லப்பா, நான் அப்படிதான் இருந்தேன் வாழ்ந்தேன், ஆனா இன்னைக்கு உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால நீங்க கழுவி சுத்திகரிச்சுட்டீங்க, நீ உம்முடைய பிள்ளை, உம்முடைய மகள், உம்முடைய சீஷன், உம்முடைய சிநேகிதன், உம்முடைய சிநேகிதனாக வாழ எனக்கு கிருபை செய்யும்பா சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அரியாசனத்தில் உட்கார போகும் பொழுதெல்லாம் அவர் முன்னாடி போட்டு கொண்டிருந்த அந்த உடையை பார்ப்பாரா, அந்த ஆடுகள் மேய்த்திருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நான் இப்படிலாம் வாழ்ந்தனே, அந்த கோலியாத்தை ஜெயித்த அந்த கவனை பார்ப்பாரா, ஒரு ஷோகேஸ் மாதிரி மாட்டி வச்சுட்டு அதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்த என்னை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய ராஜாவாக என்னை மாற்றினீரே என்று சொல்லி பாவத்தை செய்தவன், பாவத்திலே ஊறினவன், பரிகாசம் செய்தவன், பயபக்தி இல்லாதவனாய் இருந்த என்னை தேடி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய அதிகாரத்தை தந்து என்னை இருதயத்தை கேட்டவன் என்று சொன்னீரே என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்து விட்டு அரியாசனையில் உட்கார்ந்து அவர் ஜனங்களை நியாயத்திருப்பார் என்று சொல்லி அறிஞர்கள் இப்படியாய் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து நான் சொல்றேன், நாம போன வருஷம் வரைக்கும் நாம எப்படி இருந்தோம், போன வருஷத்துக்கு முன்னாடி எந்த சூழ்நிலை நாம இருந்தோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம கேட்டுக்கொண்டு இருந்தோம், யாருக்கு விரோதமா நம்ம பேசிக்கொண்டு இருந்தோம், இப்போ எப்படி நம்ம இருக்கிறோம். தேவனாலே நடத்தப்படுகிற, தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தப்படுகிற கரை திரை பிழையற்ற சபையில இருந்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லி தேவன் நம்மை ஆவலாய் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். மனுஷகுமாரனை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவான், தன்னுடைய சகோதரனுக்கு தீங்கு செய்யாமலும் குற்றம் சுமத்தாமலும் தேவனை ஆராதித்து ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சவுண்டே வரலீங்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ, தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள, ஜீவன் கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வருவதா இருக்கிறது. நானே வழியும் நானே சத்தியமா இருக்கிறேன் சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அவரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் அல்லவோ உங்களை தெரிந்து கொண்டே சொல்லி தேவன் சொல்கிறார். You have not chosen me, I have chosen you சொல்லி தேவன். அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். முந்தைய வாழ்க்கையில அயோக்கியனை போல தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, சேற்றிலே விழுந்து நாற்றம் எடுத்த வாழ்க்கையில இருந்த நம்மை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அவருடைய அபிஷேக தைலத்தினாலே நம்மை கழுவி இப்ப நம்ம என்ன பேசினாலும் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவருடைய போர்வையை அவர் விரித்து எல்லா பாவங்களையும் அவர் மறைத்து அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் உங்களுக்காகவும் நமக்காகவும் அவர் ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அவரே ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி பார்க்க முடியும். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் என்று சொல்லி பார்க்க முடியும். அவருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கு. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் என்ன பேசினாலும் பேசுகிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய கணவனை பற்றி என்ன நான் பேச போறேன், என்னுடைய மனைவியை பற்றி என்ன நான் பேச போறேன், என்ன நான் நினைத்து கொண்டு நான் இருக்கிறேன், யாருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்காகவா இந்த உலகத்துக்காகவா? மனுஷன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட வேத வார்த்தையின்படி
உங்களையும் என்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த வார்த்தையின்படி நடக்க நமக்கு கிருபை செய்வதாக. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரே இந்த வார்த்தையை 30ஆகவும் 60 100ஆகவும் நம்முடைய தேவ சபையில் கர்த்தரே கிரியை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டுகிற பிள்ளைகளாக, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முன்வருகிற பிள்ளைகளாக தேவன் மாற்றி தேவனுடைய சீஷர்களாகவும் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தலைமை பொது ஐயாவுக்கும் யோனன் பாஸ்டர் ஐயாவுக்கும் நம்முடைய போதர் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க.